நெகட்டிவான விஷயங்கள் நிறைய வந்தது, அதெல்லாம் உடச்சிட்டு இப்போ பதவி ஏற்றிருக்கீங்க. இந்த தருணம் எப்படி நீங்க? நாங்க வந்து இதை 1.5-2 வருஷமா எங்களுடைய தலைவர் சொல்லிட்டு வர்றாரு. 100% தமிழக மக்களுடைய நம்பிக்கை எங்க தலைவர்கிட்ட இருக்கு. 100% தமிழக மக்கள் எங்களை நம்புறாங்க. 100% இது வந்து எப்பயும் 70 வருடத்துல இல்லாத ஒரு தேர்தல்னு நாங்க வந்து 2 வருஷமா சொல்லிட்டு வரோம். நீங்க யாருக்கும் அது வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாங்க உள்ள இருந்து மக்களுடைய நம்பிக்கையை கட்சியிலிருந்து பாக்குறோம். மக்களுடைய நம்பிக்கை கட்சியில ஒரு தொண்டனாக நான் பாக்குறப்போ கண்டிப்பாக மக்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய தலைவரை நேசிக்கிறாங்கன்னு என்னால பார்க்க முடியும். அதை உணர்ந்ததை நாங்க ஒவ்வொரு நாளும் சொல்றோம். நாங்கள் சொன்ன விஷயத்தை இன்று மக்கள் நிறைவேற்றி காட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷன் மூலமா நிறைவேற்றி காட்டிருக்காங்க. கண்டிப்பாக எங்க தலைவர் சொன்னாரு ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் என்ன இருக்கு, என்ன நிலைமை இருக்கு. ஏன்னா இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பல வருடங்களாக 50 வருடங்களாக கொள்ளையடிக்கப்பட்டு லூட்டை பண்ணிவிட்டு மோசமான நிலையில் இருக்கு. அந்த நிலைமையை ஒரு ஆடிட் பண்ணி அது என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போக்கஸ் பண்ணணும், எதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒரு ஆடிட் பண்ணி ஒரு ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணி தமிழக மக்கள் அனைவரும் ஒவ்வொரு துறையும் என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது எங்க தலைவர் இன்னைக்கு சொன்னார். ஒவ்வொரு துறையும் என்ன நிலைமையில் இருக்குன்னு நம்ம தமிழக மக்களுக்கு தெரிவித்துவிட்டு எதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதுல முன்னுரிமை கொடுக்கும், எதுல நாங்க வேலை பார்க்கிறோம், அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு துறையும் வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன போக்கஸ் பண்ணணும் சொல்லி கண்டிப்பாக 100% எந்தவித லஞ்ச லாவணியம் இல்லாமல் எங்கள் தலைவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதை 100% நிறைவேற்ற நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் பாடுபடுறோம். அரசு 5 ஆண்டுகள் நிலைக்காது, ஒரு ஆண்டு நிலைக்காது அப்படின்னு ரத்தன் சொன்னாரு. எவ்வளவு நிலையான ஒரு ஆட்சியா இது? அதாவது கோடிக்கணக்கான மக்கள் இன்று வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து மக்களை பத்தியும் தெரியாது. நீங்க சொன்ன அந்த நபர்களுக்கு மக்களை பத்தியும் தெரியாது, மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் தெரியாது. இன்னைக்கு 100% மக்கள் எங்களுடைய தலைவரை நம்புறா, நாங்க மக்களை நம்புறோம். எங்களுக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நாங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள். எங்களுடைய தலைவர் உட்பட, எங்கள் தலைவர் தான் சொன்னார், தலைவர் உட்பட அனைவரும் சாதாரண மனிதர்கள். நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்காக பாடுபடுவோம். எங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் இதுல வர்ற ஒரு அதிகாரம்லாம் இல்லை. மக்களுக்காக ஒரு சேவை செய்யும் ஒரு சேவகனாக அனைவரும் இன்று பொறுப்பெடுத்து இல்ல என்ன இருந்தாலும் சமாளித்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு என்ன வேலையோ அதுதான் செய்ய முடியும். ஏன்னால் கடன் 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. ஸோ எந்தெந்த துறைக்கு எவ்வளவு கடன் இருக்கு, ஒட்டுமொத்தமாக அரசுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, என்னென்ன நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், இதை நம்ம மொத்தமாக ஒரு ஆடிட் பண்ணி மொத்தமாக அதை புரிந்து கொண்டு அதில் ஒரு ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக வேலை செய்யணும். ஏன்னா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், அனைத்து வளமும் இருக்கு. அனைத்தையும் தாண்டி அனைத்து வளங்களும் கொள்ளையடிக்கப்பட்டும் இந்த மக்களுக்கு அனைத்தும் இருக்கிற சூழ்நிலையில இதை சிறப்பாக நேர்மையாக இந்த அரசை நிர்வகித்தாலே இன்று பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதிலிருந்து அனைத்து விஷயத்திலும் முன்னுரிமை கொடுத்து வேலை இதை ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு. 2 மொழிகள் தான் அது ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு. அதுல எந்த மாற்றம் இல்ல, ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான தருணம். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நம்பிக்கை இருக்கு, அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்கு பயந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு பூர்த்தி செய்ய முயமாக நாங்கள் இல்ல யாருக்கும் எந்த துறையும் எங்களுடைய தலைவர் வந்து அலர்ட் பண்ணல. துறை வந்து எங்களோட தலைவர் தான் முடிவு பண்ணுவோம். நேற்று பேப்பர்ல வந்துச்சு. அதுல என்ன துறை இல்ல, கண்டிப்பாக மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். எங்களுடைய தலைவர் சொன்னாரு இது மக்களுக்கான ஆட்சி. 70 வருஷம் கழிச்சு ஒரு மக்கள் எதிர்பார்த்த மக்களுக்கான ஒரு அரசு. 100% மக்கள் எதிர்பார்த்ததை எங்களுடைய தலைவர் பூர்த்தி செய்வார்.